know Hi. the computer Hi. science calls. Good morning. Good morning. How are you? ஐஷு ஆயிரம் ஆயிரம் பா 50 kg தாஜ்மஹால் எனக்கு இன்னும் நாக்கு இப்படி மானிட்டரை பார்த்தே நம்ம இளம வீணா போயிரும் போல் இருக்கடா. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். வயசை பத்தி பேசாதீங்கடா. இப்ப நான் இல்ல எங்க பெருசு கொஞ்சம் சைலண்டா சொல்லுறியா? யார் இந்த சாமி? பிரேமானந்த சாமி நினைக்கிறேன். நம்மால இப்ப இங்க வந்தான். டேய் நம்ம ஐஸ்வர்யா ராய்டா. ஐஸ்வர்யானா? ஐஸ்வர்யா ராய் யாரா? நீங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம பேசுற. டேய் ஐஸ்வர்யா ராய் இங்க வந்து உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னா வாட் யூ டெல் மீ. அதை டிசைட் பண்ண வேண்டியது நான். ஐஸ்வர்யா ராய் இல்லாம வேற யாரும் டிசைட் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை அவங்க அக்கா இருக்குமோ? அது எப்படி உனக்கு தெரியும்? இவன் தான் ஐஸ்வர்யாவோட கசின் பிரதர். ஏன்பா அப்படி யாரு அது? என்ன லுக்கு விடுறான்? எல்லாமா கேட்போம். அம்மாடி அப்படி யாரமா மனசுல டிசைட் பண்ணி வச்சிருக்க? நான் எதிர்பார்க்கிற பொண்ணு எப்படி இருக்கணும்னு மனசுல ஒரு டிசைன் பண்ணி ஓ வச்சிருக்கேன். அதையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கியா? ஹலோ, கிராபிக்ஸ்ல எல்லாம் பொண்ணு கிடைக்காது. அப்ப அந்த டிசைன் கொஞ்சம் வரைஞ்சு காமியா. மனசுக்குள்ள இருக்கிறத வரைஞ்சு காட்ட முடியாது. கமான் டெல் மீ. சொல்றேன்டா. ஆ காலையில வாசல்ல தண்ணி தெளிச்சு கண்ணு கழகா கோலம் போடணும். வருஷம் பூரா இல்ல, அந்த மார்கழி மாசம் மட்டும். அப்புறம் தழைய பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமம் இட்டுக்கிட்டு கால்ல கொலுச மாட்டிக்கிட்டு அப்படியே சும்மா ஜல்லு நான் நடக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். வாரம் பூரா இல்ல, அந்த வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும். ஆஹா அட பாவிகளா, தமிழ்நாட்டுடைய பழைய பழக்க வழக்கங்கள்லாம் உங்க வாழ்க்கை லட்சியம் ஆக்கிட்டீங்களே. டேய் தமிழ்நாட்டு பண்பாட்டை காப்பாத்த நீ ஒருத்த முயற்சி பண்றியே, ரியலி யூ ஆர் கிரேட். புரியலா? இந்த அம்சங்களோட ஃபிகர் இவனுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஏமா மாயா சொல்லுங்க சார். ஈஸ்வரா இவளுக்கு சாதாரணமாவே பேச வராதா? என்னங்க சார்? ஆமா அகிலா வள்ளையாமா. போங்க சார், வெக்கமா இருக்கு. நான் என்னத்தை கேட்டுவிட்டேன்? அகிலா வள்ளையான்னு கேட்டேன். அதுக்கு எந்த நிலை நிலையிறா? அகிலா நீ எங்கம்மா இருக்க? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்வீட் எடுத்துக்கமா. எதுக்கு சார்? உங்க பர்த்டேயா? நோ நோ, நம்ம ஷாப்புடைய ஹெல்த் டே. Oh. இன்னைக்கு சிட்டில இருக்கிற ஃபேஷன் ஷாப்லயே நம்ம கடை தான் நம்பர் 1. அதுக்கு காரணம் உன்னுடைய கடின உழைப்பும் நீ திங்க் பண்ற டிசைன் தான். நிறைய கஸ்டமர்ஸ், நல்ல நேம். அதுக்கு தான் இந்த ஸ்வீட். எடுத்துக்க. Thank you. ஹோம்லிக்கும் கிளாமருக்கும் நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு போடுற பாடு இருக்குது. ஷபா அகிலா, நம்ம பிரீத்தி கல்யாணமா இன்விடேஷன் கொடுத்திருக்கா. யாரு? நம்ம பிரீத்திகா. போன வருஷம் தான் +2 முடிச்சா, அதுக்குள்ளவா? நீ வேற, அவ 10th படிக்கும் போதே மாப்பிள்ள ரெடியா. அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தமா? ஆமா, இதுல உனக்கு என்ன கவலை? 18ல கல்யாணம், 19ல குழந்தை, 20ல அம்மாங்கிற பட்டம். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச எல்லாமே நமக்கு பிடிக்கணும். 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ளதான் ஒரு பொண்ணுக்கு உலகமே புரியுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பக்குவப்படக்கூடாது. பக்குவம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்னோட பாலிசி. இந்த வாரம் நம்ம சம்சார சரளாவோட பலனை கவனிப்போம். பரணி நட்சத்திரம், பரணி தரணியாளம். இவன் நம்மளெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கா. என்ன போட்டிருக்கா? சுக்கிராதிபதி ஆகிய புதன் படக்க பாக்குறான். ஐயோ ராஸ்கல், அது 1.5 கண்ணால பாக்குறான். சத்தியமா சரளா அவுட். ஐயோ பயங்கர பணத்தட்டுப்பாடு. ஐயோ சரளா க்ளோஸ். அகிலாமா, அகிலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா டிஃபன் ரெடியா? இந்த வாரம் உங்க அம்மா ஷாப்பிங் கீப்பிங் எங்கேயும் போக முடியாது. போக வேண்டிய ஒரே ஷாப் ஒரு ஷாப் தான். இந்த மனுஷன் வாயில இருந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, இந்த புடவையில பார்த்தா ஸ்ரீதேவி மாதிரி இருக்க, அந்த புடவையில பார்த்தா குஷ்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லி இருக்குமா? உன்னை சினிமாக்காரங்களோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எஸ். ஒரு பக்கம் பக்கம் PS வீரப்பா மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் பக்கம் SC அசோகன் மாதிரி இருக்க. அடிச்சே அஷ்டமத்துல சனி, வாயை திறக்காத. நீங்க வாயை மூடுங்க. வாயை திறந்தா போதும். ராகு கேது சுக்கிரன் சனின்னுட்டு எல்லாருக்கும் 7.5 சனினா எனக்கு மட்டும் ஜென்மத்துக்கும் சனி. ஜென்மத்துல சனிதான் புக்ல போட்டுருக்கான். படிச்சியா? ஐயோ, நான் சனின்னு சொன்னது உங்களை தான். இதெல்லாம போட்டிருக்கான். கேட்டனே அப்பவே எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன். அப்பா,
எனக்கு வரப்போற புருஷன் எப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, அடியே உன் புருஷன் பெரிய இங்கிலீஷ் பரம்பரை சேர்ந்தவரு, எதை செய்யறதா இருந்தாலும் டைம் பார்த்து தான் செய்வாருன்னு சொல்லி இல்லாத பில்டப் எல்லாம் விட்டாரு. நான் கூட ஏதோ பெரிய பிரிட்டிஷ்காரன் தான் வரப்போறாருன்னு நினைச்சேன். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சது இது சரியான பீட்டான்னு. ஆமா பிரிட்டிஷ்காரன். நீ உங்க ஒப்பனம் பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து வந்தீங்க. இவ பெரிய பிரின்சஸ் டயானா. போங்கடி. ஹலோ, அனாவசியமா என் பரம்பரையை பத்தி ஏதாவது பேசுனீங்க, என்ன பண்ணுவ? ஒண்ணும் செய்ய மாட்டேன். நானும் பயந்தே போயிட்டேன், ஏதோ பண்ணிடுவோம். காலம் பூரா இந்த மனுஷன் என் வாழ்க்கையே வீணா போச்சு. பத்தியா, இவ இம்சையால ஓ விஷயத்த மறந்துட்டேன். அகிலாம்மா, சொல்ல வந்தது என்னன்னா, உன் ஜாதக பொருத்தத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பேசிடவா? அப்பா, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அகிலா, கல்யாணமே வேணாங்கிற? யாரையான லவ் பண்றியா? நான் யாரையும் லவ் பண்ணல. ஐயா, லவ் பண்றது தப்பு இல்லம்மா. தாராளமா யார வேணா லவ் பண்ணு. ஆனா யார லவ் பண்ணாலும் மறக்காம அவன் ஜாதகத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துரு. அப்பா மாதிரியா பேசுறீங்க? நான் தான் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. அம்மா, இப்படி கல்யாணமே வேணாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனா வச்சுக்க, அப்புறம் உனக்கு ஒரு ரூபாயே கிடைக்க மாட்டாமா. கிடைப்பான், நிச்சயமா கிடைப்பான். டாடி, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்ன இவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்லிட்டு போறா கிடைப்பான்னு? அந்த அவன் ஒன்றரை ஜான், ஒரு ஜான், அரை ஜான். போயா பார்த்து போயா, வெளிய பலமா காத்தடிக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கடை என்ன வேலை? சாரி சார். டேய் சும்மாறா. ஓகே. உங்க கடையை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஒரு Dress தைக்கணும். மாயா. சாரி சார். நோட் பண்ண. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரசாதம் எடுத்துக்கோங்க. நீ பிரசாதத்தோட வரும்போதாம்மா எனக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது ஞாபகத்துக்கு வருது. என்னங்க சார்? நம்பிக்கை இருந்தா எடுத்துக்கோங்க. போலாம் வா. நாளைக்கு உங்களுக்கு ஃபேஷன் டிசைன்ஸ் அத்தனையும் வந்துடும். ஓகே? என்னமாச்சு? சார், நாளை காலையில ஃபேஷன் ஷோக்கு டிசைன்ஸ் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. என்னமா அது? வாங்கி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ரிப்பேரா? எதையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. டிசைன்ஸ் வேற கொடுத்தாகணும். என்ன பண்ண போற? சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கேட் சென்டர் போய் டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். தாராளமா போயிட்டு வாமா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அர்ஜென்ட்டா டிசைன் பண்ணணும். ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்களா? சாரி மேடம், ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் அர்ஜென்ட். உள்ள ஆகாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் இப்ப இருப்பாரா என்னன்னு தெரியல. நீங்க போய் பாருங்களே. பேர் என்ன சொன்னீங்க? ஆகாஷ். ஆகாஷ். Come on, Akash. Time is up. Saturday Silfancy. We'll go and have a birangi. பீரங்கியா? குளிந்த பீர். ஓ பீரா. முதல்ல ஸ்டார்ட் ஆயிச்சா? ஏய் போலாமாடா? வாங்கச்சா, டைம் இஸ் அப். பார்ல கூட்டம் ஸ்டார்ட். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஆகாஷ். நான் அவன் இல்லை, இவன். ஹலோ. ஹாய். அர்ஜென்ட்டா டிசைன்ஸ் ஃபினிஷ் பண்ணனும். நாளை காலையில சப்மிட் பண்ணனும். கொஞ்சம் பண்ணி தர முடியுமா? மேடம், ஆபீஸ்க்கு வரதிலும் சரி, வீட்டுக்கு போறதிலும் சரி, பிரிட்டிஷ்காரனுக்கு அடுத்தபடியா டைம் கீப் அப் பண்ற only one great Indian, my friend Akash. Isn't it? Sorry மாதாஜி, water கோயிண்டா. சார், ப்ளீஸ் சார். 6:30 தான் ஆச்சு. வாங்க பண்ணி தரேன். Thank you. சாரிடா. See you brothers. யகா. Any alteration? No. டிசைன்ஸ் எல்லாம் ஓகே, பட் கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் தான் டிசைட் பண்ணனும். இங்க லைட் ஷீட்ஸ் போடலாமா? No problem. இந்த கலர் ஓகேவா? This is okay, but இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட். இருங்க மாத்தி பார்க்கறேன். லைட் green?
Just a minute. Yellow and purple? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மைண்ட்ல ஒரு கலர் வச்சிருக்கேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு. இது ஆப்ரேட் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். குட். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் வாங்க. Sit down. Please. Take your own time. Thanks. Red. The color of love. இந்த ஷேட் தான். பியூட்டிஃபுல்லா? யா. இந்த ஷேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த டிசைனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இல்ல, இந்த டிசைனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு. அப்பா, முடிச்சிட்டேன். Are you satisfied? Yeah, sure. உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? என் மனசுல என்ன டிசைன் பண்ணி வச்சிருந்தனோ அது அப்படியே இருக்கு. Oh my god, டைம் ஆச்சு. ரிசப்ஷன் போய் பண்ணிட்டேன். Thank you. Bye. ஆகாஷ். ஹாய். என்ன இந்த பக்கம்? ஒரு சின்ன ரிப்பேர், பங்க்சர். நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம். சொல்லுங்க. வந்து அக்கியா? பல்ல உடைச்சிருவேன். யாரா நீ? எங்க அப்பா அம்மா கூட நான் அக்கின்னு கூப்பிட்டது இல்ல. யாரா கொடுத்தது? ஒரு அங்கிள் கொடுக்க சொன்னார். எந்த அங்கிள் கொடுக்க சொன்னாரு? சாரகி, இது தொழில் ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். வட்டா தைரியமா பெரியங்க, என்ன இருக்குன்னு பாக்கலாம். இந்த காதல் பறவைகள் போல் ஜோடி பறவைகளாய் நாம் எப்போது பறப்போம் காதலுடன். எக்ஸ். என்னங்க இவ்வளவு அழகா காதல சொல்லிருக்கா, அவனை போய் இடியட்ன்றீங்க. இந்த எக்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ராஸ்கல். அவ மட்டும் என் கையில இப்ப கிடைச்சானா நடு ரோடுன்னு கூட பார்க்காம I'll kill the. ஏன் அகிலா, உங்களுக்கு காதல்னா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா நான் டிசைட் பண்ண ஆகாஷ். எவரோ ஒரு நாய் டிசைட் பண்ணிருக்கா. ஸ்கவுண்டர். அவனை போய் ஏங்க நாயில திட்டுறீங்க? யாரோ ஒருத்தரை திட்டினா நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவனோட ரசனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கல. அது சரி, நீங்க தான் சொல்ல வந்தீங்க. அது இப்ப வேணாம், நீங்க ரொம்ப மூடட்டா இருக்கீங்க. நான் அப்புறம் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. குரு, ஒரே டென்ஷனா இருக்கு குரு. இத வந்துட்டான். வாயா எக்ஸ், என்ன ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் அவுட் ஆகலையா? குருவி பறந்ததா மிச்சமா? டேய், என்னடா ஆச்சு? காதலே பிடிக்கலன்றாடா. டேய், காதல தரடா பிடிக்கலன்னு சொன்னா, உன்ன பிடிக்கலன்னு சொன்னால. மச்சான் ட்ரை பண்ணு, முயற்சி திருவினையாக்கும். ஏ தடியா, இத ஏஎம் செட்டர் முன்னரே சொல்லிட்டார். லவ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு புதுசா என்ன திங்க் பண்ணுடா. ஏய் வாடா. அண்ணா, எதுக்கு போவனா? பல்லி மாதிரி செவுத்துல கிடந்து சாவடா. ஐயோ அக்கா. ஹாய் அகிலா. அந்த எக்ஸ் நேத்து ராத்திரி போன் பண்ணா. தைரியம் இருந்தா நேர்ல வான்னு வரேன் இருக்கான். வரட்டும்.
எனக்கு என்னமோ அந்த எக்ஸ் மேல கோவமே வரல. ஏன்? எக்ஸ் காதல கூட ரொம்ப காதலிச்சு பண்றாருல. என்ன சொல்றீங்க? லவ் பேர்ட்ஸ் அனுப்புனது, ரோஜா பூ ஓட்டுனது, போன் பண்ணது, இதெல்லாம் டோக்கன் ஆஃப் லவ் தானே. ஒருத்தன் இவதான் தனக்கு வைஃப்னு முடிவு பண்ணிட்டா அதை டப்புன்னு நேர்ல போய் சொல்ல முடியாது. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவைப்படுது. இந்த விஷயத்துல எக்ஸ் நினைக்கிறப்ப எனக்கு தப்பா தெரியல. என்ன அந்த எக்ஸுக்காக இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? அந்த எக்ஸ் உங்க ஃப்ரெண்டா? சொல்லுங்க. அகிலா, ஐ லவ் யூ. ஆகாஷ் நீங்களா? ச்சே, அகிலா நில்லு. என்ன பதில் சொல்ல போற? எனக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காது. ஒண்ணு எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த லவ்வே பிடிச்சது. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? உன் மேல பைத்தியமா இருக்க, அதான் அப்படி பேசுறேன். இப்ப என்ன பண்ணுங்க? லவ் பண்ணு. முடியாது. லவ் பண்ணுவேன், நிச்சயமா பண்ணுவேன். எதை வச்சு சொல்ற? லவ் லாஜிக் படி மோதல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் காதல் தான். ஸ்டூபிட். ஏய் அகிலா, நாளைக்கு நான் வருவேன். உன் காதலை சொல்லு. புதன் இந்த வீட்டுக்கு போயிட்டான், சுக்கிரன் அந்த வீட்டுக்கு போயிட்டான். இந்த ரேஞ்சில போயிட்டு இருந்தீங்க, நான் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன். சரளா, எங்க அம்மா வீட்டுக்கு. அதான பார்த்தேன். கரெக்டா சொல்லுவா எந்த வீட்டுக்குன்னு. ராகு அழிஞ்சு போயிட்டான், கேது கிழிஞ்சே போயிட்டான். தேங்க்யூ. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா வர போல இருக்கு? என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, நல்லா கேட்டுக்கோ. இந்த வருஷம் இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆமா, அப்பா ரொம்ப அவசரப்படுறாரு. சீக்கிரமா அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. இதே இவரே இவ ஜாதகத்தை டைவர்ஸே கிடையாது. இனிமே டைவர்ஸ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, எல்லாம் முடிஞ்சு போய். ஏமா சரளா, ஏன் அப்படி அழுத்துக்கிற? அப்படி என்ன நடந்து போச்சு? நமக்கு நடந்த முதலிரவை கொஞ்சம் நினைச்சு பாரு. அத பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க, வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்? ஏனா முதலிரவு அன்னைக்கு பால் சொம்போட நான் உள்ள வந்தேன், நீங்க பஞ்சாங்கத்தோட வந்தீங்க. நான் பால் சொம்பு நீட்ட, நீங்க பஞ்சாங்கத்தை நீட்டினீங்க. இது எதுக்குன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? 11 மணிக்கு தான் சூரியனும் சுக்கிரனும் ஒண்ணு சேருது, அந்த நேரத்துல நாம ஒண்ணு சேர்ந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கே கொரட்டை விட்டு தூங்கிட்டீங்களே. விடுமா, இப்ப என்ன உனக்கு தான் ஒரு பொண்ணு பிறந்தாச்சு இல்ல? ஐயா, அந்த பெருமை எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு தான் சேரும். தட்சிணாமூர்த்தி? யாரும் தட்சிணாமூர்த்தி? உங்க ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? இது அதை விட மோசம். கூட இருந்தே குழி பறிச்சிட்டானே துரோகி தட்சிணாமூர்த்தி. ஐயோ, ஏங்க அசிங்க அசிங்கமா நினைக்கிறீங்க? அவரு தானே உங்களை மலையாள படத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஓ, சினிமா கூட்டிட்டு போன தட்சிணாமூர்த்தியா? படம் கூட நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஓடையில் ஒரு கிழிஞ்ச ஒரு சொப்பன ஸ்திரீயின் கதா. இப்பேற்பட்ட படம். ஃபுல் படத்தை சென்சார் பண்ணிட்டு டைட்டில் மட்டும் விட்டானுங்க. டைட்டில் ரேஞ்சுக்கே ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன்னா ஃபுல் படத்தை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ. போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. காலம் கடந்து தானே உங்களுக்கு வெக்கமெல்லாம் வரும். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரனோட வந்திருக்கேன், பாக்குறியா? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பழைய பஞ்சாங்கத்தை? உங்களை திருத்தவே முடியாது. திருத்தத்துக்கு நான் பரீட்சை பேப்பரா? என்ன காப்பி? இன்னைக்கு காப்பில உங்களுக்கு கண்டா. அது சரி, ஜாதகத்துக்கே தோஷமா? அகிலா வாமா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன் கொண்டு வந்திருக்கேன், படிக்கிட்டா? பேர் சீதாராமன், சிம்ம ராசி. இந்த 10 பொருத்தம்னு சொல்லுவாங்களே, ஆஹா அத்தனையும் பொருந்திருக்கு. பேசிடுவா? உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணுவேங்கன்னு கேட்டனா? துபர்மா அகிலா, அது இதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரமும் வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். ஒரு தடவை வர அந்த ஒரு நேரத்தை நாம கெடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் அதே நேரம் மறுபடியும். அனாவசியமா என்ன டென்ஷன் ஆக்காத. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். வர ஞாயிற்றுக்கிழமை புல் பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ரெடியாரு? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு இந்த ஆகாஷ் வந்தல ஐ லவ் யூன்னு சொல்றான். இது ஒரு ப்ராப்ளமா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் என்னடானா எங்க அப்பா வர சண்டே உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றாரு. கல்யாண பேச்சு எடுத்தாலே உனக்கு கசக்குமே, என்ன பண்ண போற? எப்படியாவது சமாளிப்போம். 2 ஐஸ்கிரீம் கொடுப்பா. இந்தாங்க. எதுக்கு? ஜில்லுன்னு ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. ஜில்லுனா? ஆமா, ஐ லவ் யூன்னு சொல்ல போறாங்க. நிஜமா? ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கொடுக்கலாமே. ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். வர சண்டே என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க தான் வராங்க, பிடிக்கலன்னு சொல்லு. இல்ல, எங்க அப்பா அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் ஏன் முடிவும். சாரி ஆகாஷ், உன் கற்பனை காதல இதோட நிறுத்திக்கோ. வா போலாம்.
மீறி உன்னை ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்துருவானா?